Important topics in physics என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லை ப்ரெடிக்டட் MCQs ஃபார் NEET 2025 வேணுமா? ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இங்கே எதுவும் கிடையாது, அதெல்லாம் என்னால் தரவும் முடியாது. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த படித்ததுலேருந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதை மட்டும் படித்தா 600+ வாங்கலாமா, 700+ வாங்கலாமா? இந்த கேள்விலாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் தான் படிக்கணும். இல்லை என்னால் படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இன்னும் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ, எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இன்னும் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் எனஃப். இல்லை நான் வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீங்களும் இதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோன்னா எஃபோர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா போடணும். இதை தான் அனாலிசிஸ் பண்ணி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. வேறு யார் சொல்ல போகிறா? என்னோட ஜூனியர்ஸ், எம்எம்சியில் எம்பிபிஎஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்னோட ஜூனியர்ஸ் இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ நோட் டவுன் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஸ்ரீபாலன். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் ஆஃப் NEET 2025 ஃபிசிக்ஸ் ஆஸ்பெக்டில் என்னென்ன. ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல யார்? 2025 NEET ஆஸ்பிரண்ட்டா? ஓகே, உங்களுடைய ஃபைனல் லேப்ஸ் ஆஃப் ரிவிஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்க போகிற கொஷின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து இருக்கணும்? அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே ரிவைஸ் பண்ண போகிறீங்க, பட் எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்த்து அதில் ஃபோக்கஸ் கொடுக்குறது ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த லாஸ்ட் லேப்ஸ் ஆஃப் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். 2026 aspirant அப்படின்னா இஃப் யூ ஆர் எட் டு ஸ்டார்ட் யுவர் ரிவிஷன் ஃபார் NEET 2026 அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸ்லாம் எம்ஃபசைஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஒரு NEET 2027 aspirant அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன சாப்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதில் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிக்கும் போதே எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா இட் வில் கிவ் மோர் கான்ஃபிடன்ஸ் ஃபார் யூ. ஸோ ஷல் வி ஸ்டார்ட்? ஸோ எப்படி நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா NEET 2025 ஆஸ்பெக்டில் ஒரு கொஷின் இருக்கிற சாப்டர்ஸ் என்னென்ன, 2 கொஷின்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ் என்னென்ன, அண்ட் 3 கொஷின்ஸ் இருக்கிற சாப்டர் என்னென்ன. ஸோ 3 கொஷின் தான் மேக்ஸிமமாகவே ஒரு சாப்டர்லேருந்து வருது. ஸோ நிறைய சாப்டர்ஸ் இருக்க போகுது ஃபிசிக்ஸில், பட் அதுதான் ஃபிசிக்ஸோட யூனிக் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு சாப்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும். ஃபிசிக்ஸுங்கிறது மற்ற எந்த சப்ஜெக்ட் மாதிரியும் இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் 1 question per chapter. See, உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த NEET சிலபஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன? அஃப்கோர்ஸ் அதில் இருக்கிற அந்த வெரி வெரி யூனிக் டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் ஆனால் டைமென்ஷனல் ஃபார்முலாவில் வெயிட்டேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், நியூமரிக்கல்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்னால் நோ ஆப்ஷன்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், ஸோ அதில் ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் லீஸ்ட் கவுண்ட், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ இந்த 5 டாபிக்ஸை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஃபோர் கோயிங் டு தி எக்ஸாம் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அந்த 4 ஈக்குவேஷன் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ளே வித் தட் இந்த கொஷின் பேப்பர். அண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேயே உங்களுக்கு மேன் அண்ட் போட், மேன் அண்ட் ரெயின், இந்த மாதிரியான கான்செப்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட், மோஷன் இன் அ பிளேன். மோஷன் இன் அ பிளேன்னா வெக்டார்ஸ். ஸோ வெக்டார்ஸ் அப்படின்னா வெக்டார்ஸோடைய ஆப்ரேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், லைக் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரொஜெக்டைல், ப்ரொஜெக்டைலில் வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல், ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல், அதில் ரொம்ப ஃபோக்கஸ் இருந்திருக்கு. ஜஸ்ட் அதோடைய அண்டர்லைன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபார்முலாவுமே டெரைவ் பண்ணலாம். ரைட், ஒன்ஸ் ஆஃப்டர் தட் 1 question per chapter அப்படிங்கிறது கிராவிடேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். கிராவிடேஷனில் 2 laws, என்னை பொறுத்த வரைக்கும் 2 laws சாப்டர் தான் அது. யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த கிராவிட்டி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு லா. நெக்ஸ்ட் கெப்லர்ஸ் லா. அண்ட் இது தாண்டி ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் இருக்குது. ஸோ என்சிஆர்டியில் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சாப்டர் கிராவிடேஷன். ஏன்னா சேட்டிலைட் கான்செப்ட் என்சிஆர்டியில் படிச்சிங்கன்னா நல்லாவே புரியும். அண்ட் தே ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஷின் ஃப்ரம் என்சிஆர்டி டூ. அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ இந்த 5 கான்செப்ட்ஸ் தரோ பண்ணிக்கோங்க கிராவிடேஷனில். நெக்ஸ்ட், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். இதில் ஹுக்ஸ் லா, அனதர், இது ஒரு சிங்கிள் லா பேஸ் பண்ண ஒரு சாப்டர். ஹுக்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 modules லைக் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதுலேருந்து தான் ஃப்ரீக்வெண்ட்டாக தேர் ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஸோ ஒரு குட்டி சாப்டர் தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 2 hours ரிவிஷன் பண்ணலாம், என்டையர் சாப்டர் கவர் பண்ணலாம். அண்ட் அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹுக்ஸ் லா அண்ட் 3 modules, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சர்ஃபேஸ் டென்ஷன், அதோட அண்டர்லைங் கான்செப்ட், விஸ்காசிட்டி, அண்ட் பெர்னோலிஸ் பிரின்சிபல். மெயினாக வந்து எந்த ஒரு கொஷின் பேப்பருமே சரி நீட் பொறுத்த வரைக்கும் பெர்னோலிஸ் பிரின்சிபல் கவர் பண்ணாமல் இந்த கொஷின் பேப்பர் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஸ்டோக்ஸ் லா.
ஸோ இந்த நாலு திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அந்த ஒரு கொஷின் மோஸ்ட் ப்ராபப்ளி 75% சான்ஸ் வந்து உங்களுக்கு பெர்னோலிஸ் பிரின்சிபல்லேருந்து தான் வரும். ஸோ அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இங்கே வந்து டெம்பரேச்சர் அந்த ஸ்கேல் ஒரு ஈஸி அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்ததுன்னா ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி தான். கன்வர்ஷன் ஈஸியாக டிகிரி செல்சியஸ் டு டிகிரி ஃபேரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஸோ இந்த கன்வர்ஷன் அதில் வந்து ஒன்றே ஒன்று தான், சில்லி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, அதர்வைஸ் அது ஒரு ஃப்ரீ ஹிட் தான். நெக்ஸ்ட் அதுலேயே அது ஒரு சான்ஸ் இருக்குது அந்த ஒரு கொஷின். அப்படி அது வரலனா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இப்போ நெக்ஸ்ட் கேடிஜி பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஒன்று ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அந்த ஒவ்வொரு மோனோட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் கேஸஸ்க்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீன் ஃப்ரீ பாத் அந்த ஃபார்முலா ஹேவ் டு ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ மீன் ஃப்ரீ பாத் பொறுத்த வரைக்கும் அதோட தியரி கான்செப்ட் இஃப் யூ ஹேவ் டைம் கவர் இன் NCERT. ஓகே. நெக்ஸ்ட் ஆசிலேஷன் SHM, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சாப்டர். டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் வெலாசிட்டி, இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே போதுமானது. சம்டைம்ஸ் தியரி கொஷின் தே கேன் ஆஸ்க். அந்த ஒரு கொஷின் மோஸ்ட்லி தியரி கொஷினாக இருக்கும். ஒரு பேசிக் டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான். நெக்ஸ்ட் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ செகண்ட் இயர் சப்ஜெக்டில் என்டர் ஆகிறோம். மேக்னெட்டிசம் மேட்டர். ஸோ இந்த சாப்டர்லாம் வந்து NCERTயில் கவர் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா அந்த மேக்னெட்டிசம் எப்படி டெவலப் ஆகுது ஜியாகிரபிக்கலி தே வில் எக்ஸ்பிளைன் ஒரு ஃபஸ்ட்டு 3-4 pages. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் கவர் இன் NCERT too. ஸோ அண்ட் நியூமரிக்கல் ஆஸ்பெக்டில் அவங்க கேட்கணுன்னா மேக்னெட்டிக் டைபோல் தே கேன் ஆஸ்க் அண்ட் டார்க் கேல்குலேஷன் தே கேன் ஆஸ்க் அண்ட் பேரா டயா ஃபெர்ரோ. நீங்கள் எது கவர் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் போர்டு எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. இஃப் நாட் அகெயின் ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேரா டயா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ், அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. அதை எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்க, அது இன்ச் பை இன்ச் இஃப் யூ நோ தென் குட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் EMI AC. ஸோ இந்த 2 சாப்டருக்குமே கவர் பண்ணி ஒரு 5-6 கான்செப்ட்ஸ் தான் இருக்குது, பட் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தே கேன் ஆஸ்க் 2 questions, ரைட்? Faraday's law, Lenz's law, peak and RMS value of AC and LCR series circuit. இந்த Faraday's law, Lenz's law, இதில் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தே கேன் ஆஸ்க் கொஷின். அண்ட் பீக் RMS வேல்யூ ஆஃப் AC மோஸ்ட்லி நீட் லெவல் டேரெக்டாக வரும். ஸோ அதனால் பீக் RMS வேல்யூ யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் ரிமெம்பர் ஆர் பெட்டர் டிரைவ். நான்லாம் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். லைக் full derivation if you know, that will boost your confidence. So if you have time, practice the derivation. So peak RMS value of AC ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி வருது அப்படின்னா the derivation you remember, so that easily you can find the answer. And numerically if you want to know things in AC and EMI chapters, then focus on LCR series circuit. ஸோ இந்த LCR series circuitல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அகைன் ரெசிஸ்டர்ஸ் நம்ம எப்படி கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, கெப்பாசிட்டர்ஸ் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்க்குறோமோ அதே மாதிரி LCR series circuit. அண்ட் டெஃபினட்டாக ஐ கேன் கேரண்டி NEET 2025 அட்லீஸ்ட் அந்த 15 questions செஷன்லையாச்சும் they can ask LCR series circuit. So focus on that. Next EM waves, EM waves, atoms, nuclei, right? இந்த 3 சாப்டர்லேருந்து they are going to ask 3 questions, right? If you are thorough with NCERT, okay, no problem, you need not to do anything. Then if you have time and if you want to revise NCERT, go ahead, but don't freshly start NCERT now. Okay, பரவாயில்ல, இந்த தியரி கொஷின்ஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு கவர் ஆல் தி தியரி ஆஸ்பெக்ட், கோ த்ரூ NCERT. டோன்ட் கோ த்ரூ அதர் நியூ லைக். ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஒன் கொஷின் பர் சாப்டர்லேயே இன்வால்வ் ஆகிக்கூடாது. ஏன்னா வென் வி ஸ்டடி, ரைட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டோட்டலாக நம்ம படிப்போம். பட் அஃப்கோர்ஸ் ஆஸ் பர் NCERT எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஒரு சாப்டராகவும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன்னொரு சாப்டராகவும் தே ஹேவ் ஸ்பிளிட் அப். அண்ட் டோட்டலாக இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் தே கேன் ஆஸ்க் ஃப்ரம் கூலும்ஸ் லா, காஸ் லா, டைபோல், கெப்பாசிட்டர். அகெயின் நியூமரிக்கலாக இஃப் தே வாண்ட் டு ஆஸ்க் அப்படின்னா கெப்பாசிட்டர் தே கேன் ஆஸ்க். அண்ட் தியரிட்டிக்கலாக ஒரு கான்செப்ட் பேஸ்டாக தே கேன் ஆஸ்க் அப்படின்னா காஸ்லா, கூலும்ஸ்லாவில் கேட்கலாம். ஈவன் டைபோலில் டெரிவேஷன் கூட தே கேன் ஆஸ்க். தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இப்போது ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், 2 questions per chapter. அண்ட் ஒர்க் பவர் எனர்ஜி, கோர் ஆஃப் 11th ஃபிசிக்ஸ். ஒர்க் பவர் எனர்ஜியில் அதில் இம்பார்ட்டன்ட் எதுவுமே சொல்ல முடியாது. ப்ராபப்ளி கொலிஷன் சொல்லலாம். கொலிஷன்ஸில் இருக்க ஃபார்முலாஸ் ஜஸ்ட் அதோடைய லைக் அந்த ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் அதோடைய கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் பவர் எனர்ஜி, பவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஈஸி நியூமரிக்கல் ரிவிஷன். அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, அந்த தியரம் யூ ஹேவ் டு ரிவைஸ். தட்ஸ் ஆல். ஒர்க் பவர் எனர்ஜியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவைஸ் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் வேவ்ஸில் வந்து வெரி வெரி சிம்பிள். ஒரு டோட்டலாகவே சாப்டர்லேயே 5 topics தான். அது இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த 5 topics தான் இருக்குது. ஸோ லாங்கிடியூடினல் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், ரைட். செகண்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ அந்த கான்செப்டை பார்த்துட்டு குயிக்காக ரிவைஸ் பண்ணிடுங்க, பிகாஸ் இட் மே கன்சியூம் மோர் டைம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் சிமிலர் டு அந்த லாங்கிடியூடினல் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவும் ஸ்டாண்டிங் வேவ்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
குவிக்லி யூ கேன் ரிவைஸ் தட் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் ஒர்க் பவர் எனர்ஜி எப்படி கிளாஸ் 11த்துக்கோ அதே மாதிரி மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் கிளாஸ் 12த்துக்கு. இதில் வெரி வெரி சிம்பிள் திங்ஸ் 3 கான்செப்டில் தான் கொஷின் வரப்போகுது. மூவிங் காயில் கேல்வனோமீட்டர், அதோடைய கன்வர்ஷன் டு அம்மீட்டர், அதோடைய கன்வர்ஷன் டு வோல்ட் மீட்டர், இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பயோட்-சாவர்ட்ஸ் லா பேசிக், அதையுமே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்பியர்ஸ் லா. இந்த 3 திங்ஸ் யூ ஹேவ் டு ரிவைஸ் ஃப்ரம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸில் 2 தான் மெயினாக, ஒன்று தான் YDSC. ஓகே, YDSCக்கு அப்புறம் போலரைசர் கான்செப்ட் ஈஸி, பட் சம்டைம்ஸ் அந்த எதுக்குன்னா அந்த போலரைசர் கான்செப்ட்லாம் வந்து அந்த 15 கொஷின் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 15 கொஷின் செக்ஷனில் போலரைசர் they can ask ஒரு ஃப்ரீ ஹீட். அதையும் நீங்கள் அந்த 15 கொஷனில் யோசிக்காமல் போலரைசர் போடலாம். ஸோ YDSC அகெயின் இம்பார்ட்டன்ட், அது உங்களோட மெயின் கொஷின் செஷன்லேயே they can ask. நெக்ஸ்ட் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், அகெயின் NCERT பேஸ்டு சாப்டர். NCERTயில் எல்லாமே நீங்கள் படிக்கணும். அண்ட் டீப்ராக்லி ரிலேஷன் they can ask, அது வந்து உங்களுடைய கெமிஸ்ட்ரி சாப்டரில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. அகெயின் ஜஸ்ட் நியூமரிக்கல் அவங்க இந்த சாப்டர்லேருந்து கேட்கணும் டீப்ராக்லி ரிலேஷன். நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் கோர் சாப்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அந்த 2 இயரில் வந்து கோர் சாப்டர்ஸ் ஒரு 6 சாப்டர் இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம 3 கொஷின்ஸ் கிடைக்க போகுது. ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சிம்பிள். இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 லாஸ் பற்றி எல்லாம் படிச்சிருங்க, அதோட அப்ளிகேஷன் படிச்சிருங்க. அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில் ஃப்ரிக்ஷனோட அப்ளிகேஷன் டோட்டலாக தெரியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். 3 டாபிக் தான் மறுபடியும். இதில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லவே முடியாது. சென்டர் ஆஃப் மாஸ், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அந்த ஷிஃப்ட் இன் சென்டர் ஆஃப் மாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வேரியஸ் பாடிஸ்க்கான அந்த வேல்யூஸ் ரிமெம்பர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜென்ரலாக யூ ஹேவ் டு நோ த திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அது இல்லாமல் ஆங்குலர் ஆக்சலரேஷன், டார்க், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் அது பேஸ்டான நியூமரிக்கல்ஸ். இதுலேருந்து தான் அந்த 3 கொஷின்ஸ் they can ask. ஓகே, நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஐ டோன்ட் நோ வை they are asking 3 கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ரொம்ப ஈஸியான சாப்டர். அந்த 3 கொஷின் டோன்ட் மிஸ் எனி ஆஃப் தீஸ் கொஷின். ஓகே, ஆல் லாஸ் 3 லா. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் இன் தம். தென் இந்த 2 அப்ளிகேஷன் கார்னாட் ரெஃப்ரிஜிரேட்டர், ஹீட் இன்ஜின், ஜஸ்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காதீங்க, டோட்டல் டிரைவேஷன் மெக்கானிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுலேருந்து நியூமரிக்கல்ஸ் மட்டும் இல்லை, தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் they are asking கொஷின். ஸோ ஃபுல் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்னாட் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஹீட் இன்ஜின். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ஈஸி பட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஓம்ஸ்லா பேசிக். அண்ட் நம்ம அதில் ஃபார் குவைட் அ ஃபியூ இயர்ஸ் நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஓம்ஸ்லா அண்ட் ரெசிஸ்டர்ஸ் பேசிக் பட் இம்பார்ட்டன்ட். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து 2 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. அண்ட் இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட்லேருந்து அகெயின் ஐ வில் ப்ரிஃபர் NCERTயில் முடிஞ்ச அளவுக்கு அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் NCERTயில் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்டாக இதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இஃப் யூ ஹேவ் டைம் கோ த்ரூ இட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அதோட ஃபார்முலா, அதோட டெரிவேஷன்ஸ் அதெல்லாம் பெட்டர் டு ரிவைஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர் செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த சாப்டர் எனக்கு புரியல, நான் எதுவுமே படிக்கல, டோன்ட் வெரி. இதுலேருந்து டெஃபினட்டாக இந்த கொஷின் வரும். ஓகே, லாஜிக் கேட்ஸ், இதை மட்டும் யூ ஹேவ் டு ரிவைஸ். I don't know whether it is clear in NCERT. Go through other modules. So logic gates வந்து very important. And in NEET 23 and NEET 2024 I think in 15 mark sessionல வந்தது. ஈவன் மெயின் செஷன்லேயே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் NEET 2025 பொறுத்த வரைக்கும். ஸோ லாஜிக் கேட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அண்ட் இஃப் யூ ஹேவ் டைம் ரிமைனிங் இந்த மிச்சம் இருக்கிற சாப்டர் வந்து NCERTயில் ஜஸ்ட் ரிவைஸ். பட் பிஃபோர் டு எண்ட் திஸ் மாடியூல் I would like to tell this quote. So don't count the days, make the days count. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க. So be relaxed, okay? So make the remaining days also count. Thank you.